பிள்ளைகளுக்கு பிதாக்களின் இருதயத்தை மெச்சூரிட்டி, அவர்களுக்குள்ள தாழ்மையும் இவர்களுக்குள்ள முதிர்ச்சியையும் கர்த்தர் தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர்களுக்குள்ள தாழ்மையும் முதிர்ச்சியும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் தேவை. பிதாக்களுக்கு தேவை தாழ்மை, பிள்ளைகளுக்கு தேவை முதிர்ச்சி. அப்போ முதிர்ச்சியும் தாழ்மையும் இணைகிற ஒரு காலம்தான் அருமையானது. சில முதிர்ச்சி அடைந்தால் பெருமை தானாக வரும். நாம் முதிர்ச்சி அடைந்தவர்களாகவும் இருக்க வேண்டும், தாழ்மை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் தேவனுக்கு பயந்தவர்களாக, அன்பு கூறுகிறவர்களாக, அவருக்கு பிரியமாய் நடக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். மல்கியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம். இது இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை சுட்டி காட்டுகிறது, முதல் வருகையை சுட்டி காட்டுகிறது, யோவான் ஸ்நானகனை சுட்டி காட்டுகிறது, மனம் திரும்புகிறவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை சுட்டி காட்டுகிறது, மனம் திரும்பாமல் போகிறவர்களுடைய நியாய தீர்ப்பை இந்த புஸ்தகம் சுட்டி காட்டுகிறது. இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களை வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது இறுதி நியாய தீர்ப்பை இது சுட்டி காட்டுகிறது. 2வது வசனம், ஆனாலும் அந்த நித்திய நியாய தீர்ப்புக்கு போவதற்கு முன்பதாக என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இந்த நீதியின் சூரியன் தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அப்போ நீதியின் சூரியன் நம்ம பிரகாசிப்பாரா? நாமத்துக்கு பயந்திருக்கிற, முந்தின அதிகாரத்தில் அவருக்கு பயந்திருக்கிறவர்கள், முந்தின அதிகாரத்தில் அவருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அதான் இங்கே இந்த மல்கியா புஸ்தகத்தில் உள்ள வசனம். அதான் அவருக்கு பயந்து அவர் வழிகளில் அவருக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள் பாக்கியவான். இது புதிய ஏற்பாட்டு இதே சத்தியம். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள் பாக்கியவான். 2 அர்த்தமும் ஒன்று தான். அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு பிரியமாய் நடக்கிறவன் பாக்கியவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வழிகளில் நடக்கிறவன், அவர் வழிகளில் பிரியமாய் இருக்கிறவன் பாக்கியவான். சரி, அப்போ அவன் சூரியன் உதிக்குமா, அவருடைய செட்டின்கீழ் ஆரோக்கியம் இருக்குமா, கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வார்களாம், ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அவருக்கு பயந்தவர்கள், அவருக்கு பயப்படாதவர்கள், அவருடைய வார்த்தையை கை கொள்ளாதவர்கள், அவருக்கு 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 அவருடைய பார்வையில் பிரியமானது செய்யாமல் தேவனுக்கு முன்பதாக அருவருப்பானது செய்கிற துன்மார்க்கர்கள் அந்த நாளில் மிதிக்கப்படுவார்கள். அது உங்கள் காலின் கீழே சாம்பலாக இருப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார். சொல்லிட்டு 4ஆம் வசனம் சொல்கிறாரு, ஓரேபிலே இஸ்ரவேல் எல்லாருக்காகவும் என் தாசனாய் மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள், அதன்படி நடவுங்கள். கர்த்தருடைய வார்த்தை. எந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறாரு? மல்கியா கடைசி புஸ்தகம். இப்போ மறுபடியும் எதைத்தான் ஞாபகப்படுத்துகிறார்? ஓரேபிலே சொல்லப்பட்ட அந்த 10 கட்டளைகளையும் நியமங்களையும், அந்த பண்டிகைகளை குறித்தும் பலி முறைகளை குறித்தும். அங்கே தான் ரொம்ப முக்கியமானது 10 கட்டளைகள். அது தேவனுடைய மாறாத கட்டளை, 10 கட்டளை. அடுத்தது அவருடைய பலிமுறைகள், அவருடைய இதான பண்டிகைகள். அடுத்தது அவருடைய சிவில் சட்டங்கள். சிவில் சட்டங்கள்னு சொன்னால் ஒருவருக்கொருவர்
ஒருவருக்கொருவர் சமுதாயத்தில் எப்படி இருக்கிற சமுதாய சட்ட ஒழுங்குகள் சமுதாயத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்கிற இவைகளை நினைவுங்கள், அதன்படி நடவுங்கள். அடுத்து 5ஆம் வசனம், இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான அந்த இறுதி நியாய தீர்ப்பு நாள் வருவதற்கு முன்பாக என்ன நடக்கும்? வருவதற்கு முன்ன எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். நான் அப்போ கர்த்தர் பேசுகிறார், நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவருடைய பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். என்னுடைய அர்த்தம் 2-3 அர்த்தம் சொல்கிறாங்க. இந்த நாட்களில் பெற்றோருடைய அதிகாரத்தை தள்ளி போட்ட பிள்ளைகள் மேலே பெற்றோருக்கு இருக்கிற கடமைகளை தள்ளி போட்ட பெற்றோர்கள், தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை தள்ளி போட்ட பெற்றோர்கள், தங்களுடைய பெற்றோரின் அதிகாரத்தை தள்ளி போட்ட பிள்ளைகள், இவர்களுக்குள்ளே ஒரு ஒருமனதை கொண்டு வருவேன்னு சொல்கிறார். இன்னொன்று சொல்கிறாரு, இப்போ தங்களை பிதாக்களாக இருக்கிறவர்களை ஒரு சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் ஒரு குழந்தை உள்ளத்தை பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு பிதாக்களின் இருதயத்தை மெச்சூரிட்டி அவர்களுக்குள்ள தாழ்மையும் இவர்களுக்குள்ள முதிர்ச்சியையும் கர்த்தர் தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தாழ்மையும் முதிர்ச்சியும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் தேவை. பிதாக்களுக்கு தேவை தாழ்மை, பிள்ளைகளுக்கு தேவை முதிர்ச்சி. அப்போ முதிர்ச்சியும் தாழ்மையும் இணைகிற ஒரு காலம்தான் அருமையானது. சில முதிர்ச்சி அடைந்தால் பெருமை தானாக வரும். நாம் முதிர்ச்சி அடைந்தவர்களாகவும் இருக்க வேண்டும், தாழ்மை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் தேவனுக்கு பயந்தவர்களாக, அன்பு கூறுகிறவர்களாக, அவருக்கு பிரியமாய் நடக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவன் கடைசி நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பித்து கொள்வோம். தேவனுடையதான அவருடைய மகிமையான தேவ ராஜ்யத்தில் அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் நீதியும் செழிப்பும் வெளிச்சமும் மகிழ்ச்சியும் நம்மை நிறைந்த நித்திய ராஜ்யத்தில் நாம் பங்கெடுக்க கர்த்தர் கிருபையை தருவாராக. ஆமேன், ஆமேன். காட் bless you. பழைய ஏற்பாடு முடிந்து விட்டது. ஆமேன். மல்கியா 4வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் கடைசி அதிகாரத்தை நம்ம இதில் பார்க்குறோம். அதாவது கடைசி நாட்களில் என்ன செய்யுமா, சூளையை போல எரிகிற ஒரு நாள் வரும். அதாவது கர்த்தருடைய தானே கோபாக்கினை, கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முந்தின புத்தகங்களில் படிச்சிருக்கிறோம். கர்த்தருடைய நாள் வரப்போகிறது. அந்த நாளில் துன்மார்க்கரை கர்த்தர் என்ன செய்வார்? அகங்காரிகளையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் துன்மார்க்கரை அவர் என்ன செய்வார்? கர்த்தர் சங்கரிப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆமாம், அதற்காகத்தான் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். எல்லா இடத்துலையும் போய் சொல்லி எப்படியாவது இந்த அழிவுக்கு நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? ஜனங்கள்கிட்ட சொல்கிறோன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக இதுலேயும் சொல்லப்பட்டு கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதான ஆசீர்வாதம் என்னென்னா, அவருடைய சட்டைகளின் நிழலில் என்ன செய்யுமா? ஆரோக்கியம் உண்டு. அவங்க பயப்படுகிறவர்கள் மேலே கர்த்தர் என்ன செய்வாரா? நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுவார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல திரும்பி வருவார். கர்த்தருக்கு பயந்தா கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வாதத்தை நடத்துவார். அடுத்ததாக அவருடைய கற்பனைகளை நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்னது? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுதல். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கற்பனைகளை கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக கர்த்தர் என்ன செய்கிறாராம்? பூமியை சங்கரிக்க போகிறாரு. அந்த சங்கரிப்புக்கு முன்பதாக எலியாவை அனுப்புவேன்னு சொல்லி சொல்கிறார். அந்த எலியா தீர்க்கதரிசி பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்துக்கும் திருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் நாம் ஒரு எலியாவாக இருந்து அநேகரை என்ன செய்வோம்? பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கும் திருப்பத்தக்கதாக கர்த்தர் நம்மை பயன்படுத்தும்படி நாம் இந்த நாளில் ஜெபிப்போமா? அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய நாமத்துக்கு பயந்து நடக்க உதவி செய்யுங்க. வர இருக்கிற அந்த ஆமேனப்பா அழிவுக்கு தேவனே அப்பா ஸ்தோத்திரம். இந்த துன்மார்க்கரையும் ஆமேன் அகங்காரிகளையும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆமேனப்பா அக்கிரமம் செய்கிறவர்கள் நீர் அழிக்கப் போகிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஆமேனப்பா நாங்கள் அதற்கு தப்பித்து கொள்ளவும் அநேகரே அப்பா ஸ்தோத்திரம் அந்த அழிவுக்கு
அவன் விலைக்கு மீட்கவும் எங்களுக்கு நீர் கிருபை தாரும். இந்த எலியாவை போல நாங்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜனங்களுடைய இருதயத்தை திருப்பத்தக்கதாக உம்மிடத்தில் ஜனங்களுடைய இருதயத்தை திருப்பத்தக்கதாக ஒரு ஆமேனப்பா கிருபை எங்களுக்கு தாருமாண்டவர், அபிஷேகத்தை தாருமாண்டவர். அநேகரை வர இருக்கிற அந்த அக்கினிக்கு அப்பா இரையாகாமல் தப்புவித்து கொள்ளத்தக்கதாக நாங்கள் அவரிடத்தில் ஆமேனப்பா சொல்லுகிறதான வேத சத்தியங்கள் சுவிசேஷங்கள் அவர்களுடைய சென்று அடையட்டும், அவர்கள் புரிந்து கொள்ளட்டும், ஏன் செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளட்டும். வர இருக்கிற அழிவுக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீர் தப்புவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை பயன்படுத்தும், எங்களுடைய சபையை பயன்படுத்தும், உங்களுடைய ஜனங்களை பயன்படுத்தும். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. உங்களுடைய கோபாக்கனைக்கு ஆமேன் எங்களுடைய தேசத்தை, எங்களுடைய ஆமேனப்பா ஸ்தோத்திரம், எங்களுடையதான பட்டணத்தை, எங்களுடையதான கிராமங்களை நீ தப்புவித்து அப்பா ஸ்தோத்திரம் பெரிய அழிவுக்கு நீங்களாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை பயன்படுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.